சாப்பிட்றது வந்து உடம்புக்கு நல்லது. நெய்யெல்லாம் தாராளமாக ஊற்றிருப்பாங்க. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் போட்டாங்க. நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிடுறோம். இந்த கடை வந்து ஓப்பனிங் வந்து 15-20 வருஷம். என் பொண்ணு ஒரு வயசாக இருக்கும் போதே நான் இந்த கடைக்கு வந்துருக்கிறேன். ஒரு 18 வருஷம். இப்போ வந்து வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நிறைய வியூஸும் எனக்கு போகுது. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை எனக்கு இல்லை. கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு 2 பிரேக்ஃபாஸ்ட் அதை எடுத்தே ஆகணும். நான் இன்னைக்கு கிளம்பி வந்துட்டேன். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கிடைக்கிறதே ஒரு ஹோட்டல் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ரேட்டுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. இட்லி, வடை, பூரி, பொங்கல் எல்லாமே வந்து 30 ரூபாய்க்குள்ளதான் கொடுத்துட்டு இருக்காங்க. 4 இட்லி 30 ரூபாய், பூரி ஒரு செட்டு 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதே ப்ரைஸுக்கு தான் பொங்கலும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி 30 கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே தாண்டலை. கண்டிப்பா வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும்னு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொல்லியிருந்தாரு. சரி, இந்த லொகேஷனுக்கு வரோம் இல்லையா, நம்ம நிறைய நார்த் மெட்ராஸ் பண்ணியாச்சு, முகப்பேர்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தரமா இருக்கு, அதுவும் ஹோட்டல்ல அப்படின்னா நம்ம எடுக்காம விடக்கூடாதுன்னு நான் கிளம்பி வந்துட்டேன். இன்னொரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி என்னன்னா, இந்த கடையை வந்து வேலை செஞ்சவரே இந்த கடையை டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 18 வருஷமா அந்த அண்ணா வந்து இந்த கடையில வேலை செஞ்சிருக்காரு. இப்போ வந்து ஒரு குடும்பமா சேர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கடையை. அவங்களோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் லொகேஷன் சொல்லிடுறேன். கடையோட பேரு வந்து சாரதா டிஃபன் சென்டர். கரெக்டா வந்து வள்ளலார் ஸ்ட்ரீட் வெஸ்ட் முகப்பேர்ல லொகேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ட்ரேடர்ஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்கும். நம்ம மக்கள்கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். நானும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா இருக்கு. இட்லி, பொங்கல், வடை, சாப்பாடுலாம் நல்லா இருக்கு. சிக்கன் இதெல்லாம் நைட்டெல்லாம் நல்லா இருக்கு. பிரியாணியும் போடுறாங்க, அதுவும் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. என் பொண்ணு ஒரு வயசாக இருக்கும் போதே நான் இந்த கடைக்கு வந்துருக்கிறேன். ஒரு 18 வருஷம். இப்போ வந்து என் பொண்ணுக்கு வந்து 18 வயசாகுது. 18 வருஷமாக பார்க்குற இந்த கடை இப்படியே தான் இருக்குது, ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ இந்த ஓனர் எடுத்துருக்காங்க, ஒரு 3 வருஷமாக எடுத்துக்கிறாங்க இந்த ஓனரு. நல்லா இருக்குது. மாஸ்டர்லேருந்து எல்லாருமே நல்லா தான் செய்கிறாங்க. கஸ்டமரை கவனிக்கிறதும் ரொம்ப நல்லா இருக்குது. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் போட்டாங்க. நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு. தோசை, இட்லி, பரோட்டா, சப்பாத்தி, குழம்புல வந்து மீன் குழம்பு, சாம்பார், மத்தியானம் வந்து சாப்பாடு, அது 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. மீதி எல்லா ரேட்டுமே கம்மி தான். மற்ற இடத்த விட இது கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் 20 வருஷமாக அவங்க செய்ய முடியுது, இந்த ஹோட்டல் நடத்த முடியுது. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்குது. நான் மாலை போட்டு வந்து நான் இங்கே வந்து சாப்பிட்றேன்னா அப்போ பார்த்துங்க நான் எப்படி இருக்கிறேன். நான் ஒரு வருஷமாக சாப்பிடுவேன். காசும் கம்மி தான், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சப்ளை பண்ணுறவங்க வந்து மூஞ்சே காட்டினாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த வாட்டி கஸ்டமர் வரமாட்டாங்க. அவங்களும் சிரிச்ச முகத்தோடி வந்து சப்ளை பண்ணி என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு உடனே அட்டன் பண்ணுறாங்க. பண்ணும்போது அது நல்லா இருக்குது. அதனால தான் இன்னொரு வாட்டி அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி வருவாங்க எல்லாருக்கும். ஒரு நாள் பூரி, பொங்கல் மாற்றி மாஸ்டரும் வந்து நல்லா செய்கிறாங்க. ஓனருங்களும் வந்து நல்ல மதிப்பு மரியாதை கொடுத்து சப்ளை பண்ணுறாங்க. எல்லாருமே சூப்பர் தான். இங்கே என் பேர் அண்ணாதுரை. சாரதா ஹோட்டல். சாரதா வந்து எங்களோட அம்மா, ஒய்ஃபோட அம்மா. காலையில் 7:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் டிஃபன் இருக்கும். காலையில் வந்து இட்லி, பொங்கல், பூரி, வடை கிடைக்கும், வடைக்கறி கிடைக்கும். எல்லாம் கம்மி ரேட்டு தான். பூரியெல்லாம் 30 ரூபா, இட்லி 4 இட்லி 30 ரூபா, வடை 10 ரூபா, எல்லாமே கம்மி ரேட்டு தான். எதுவும் அதிகம் கிடையாது. இருக்கீங்க உங்களுக்கு இந்த விலைக்கு கொடுக்கும்போது கட்டுப்படி ஆகுதா? அது என்ன பண்ணுறது, மக்கள் பொதுமக்களுக்காக வச்சுருக்கான். காலையில் ரேட்டு கம்மி தான், நைட்டு தான் கொஞ்சம் அதிகம். எல்லாமே 100 ரூபா தான். இப்போ வந்து இந்த கடை வந்து 2 வருஷமாக நடத்தும். இந்த கடை வந்து ஓப்பனிங் வந்து 15-20 வருஷம் ஒன்றால் நடத்த முடியாமல் எங்களுக்கு. நான் இங்கே மாஸ்டராக வேலை பண்ணேன். அதனால அந்த இதில் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கடையில் தான் 18 வருஷமாக வேலை செஞ்சீங்க. அதனால தான் உங்களுக்கு அதே டேஸ்ட் கொடுக்க முடியுது. கஸ்டமர்ஸும் உங்களை விட்டு போகலை. இது நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட்? எனக்கு வந்து இதுதான் சாப்பாடு, இது மீன் குழம்பு இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டா, ஃபாஸ்ட் ஃபுட் ரைஸு அதுக்கெல்லாம் பண்ணி. வாழையில் சாப்பிட்றது வந்து உடம்புக்கு நல்லது. அது கவரில் சாப்பிட்றது கொஞ்சம் இதுதான், கெடுதல் தான்.
என் பேர் சிவா. 6 மாசமா தான் ஒர்க் பண்றேன். அதுக்கு முன்னாடி வேற இடத்துல வேலை பார்த்துறேன். எதுல நான் நீங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்? நான் பரோட்டாவில் தான் ஸ்பெஷலு. இப்போ இங்கே சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இங்கே இந்த ஹோட்டலில் சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கேன். காலையில் டிஃபனு, மதியம் மீல்ஸு, நைட்டு வந்து டிஃபனு, இது வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் இப்போ மற்ற இடத்துலலாம் பரோட்டா மாஸ்டராக தான் இருந்திருக்கேன். போனேன்னா நல்லா பார்த்துக்கிறாங்க. இதே ஊர் தானா வேற ஊரானா நீங்க? எனக்கு பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர். என் ஊர் அரியலூர். ஹோட்டல் பில்ல தான் இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே ஹோட்டல் பில்ல தான் இருக்கேன். நான் 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். எக்மோர் வசந்த பவனில் தான் வேலை பார்த்தேன். காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிருவோம். 5 மணிக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். 7:30 8 மணிக்குனா டிஃபன் ரெடி ஆகிடும். காலைல டிஃபன் வந்து இட்லி, பூரி, பொங்கல், வடை. மதியம் வந்து மீல்ஸ் இருக்கு, சாப்பாடு இருக்கு, பிரியாணி, பரோட்டா இருக்கு. நைட்டு வந்து டிஃபனு இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான்வெஜ் ஐட்டம் இருக்குது. வெஜ் ரைஸு, சிக்கன் ரைஸு, மட்டன் இது பீப் ரைஸ் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, ப்ரான் இருக்குது, எல்லாமே இருக்குது. தோசையில் வந்து வெரைட்டி, எல்லா வெரைட்டிலையும் இருக்குது. மட்டன் தோசை, சிக்கன் தோசை, எல்லா தோசையும் இருக்குது. ஃபைனலாக நம்ம ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்துட்டோம். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. இட்லி, வடை, பூரி, பொங்கல், கொஞ்சம் வடைக்கறி வாங்கியிருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. இது உருளைக்கிழங்கு, தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார். 4 இட்லி வந்து 30 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வடைலாம் வந்து சைஸ் பாருங்க, 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வடையை கண்டிப்பா வந்து 5 ரூபாய்க்கு 2 வடை சாப்பிட்றது, இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். பூரி வந்து ஆஸ் யூஷுவல் நான் சொன்னேன்ல, ஃபேன்சி நம்பர் மாதிரி எல்லாமே 30 ருபீஸ் தான். அதுக்கு மேலே தாண்டவே இல்லை. முதல்ல பொங்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பொங்கல் வந்து கன்சிஸ்டன்சி வைஸ் நல்லா இருக்கு. சாம்பார் ஊற்றிருக்கேன் மேலே. நெய்யெல்லாம் தாராளமாக ஊற்றிருக்காங்க. ஸ்மெல்லே தெரியுது. கன்சிஸ்டன்சி பாருங்க. நல்லா சாம்பாரை வந்து எல்லாம் பெனஞ்சு அடிக்கணும். யூஸ்வலாக வந்து எனக்கு பொங்கல் ரொம்பலாம் பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது சாப்பிட்றதே தெரியாது, இறங்குறதே தெரியாது. செம்மையாக இருக்கு. அதுவும் என்னோட ஃபேவரட் நெய் பட்டர் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து கொடுக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். பிடிக்காத டிஷ்ஷு கூட நமக்கு இறங்கிடும் இல்லையா, அந்த மாதிரி. பொங்கலுக்கு வந்து வடையோட சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்டாக இருக்கும். எனக்கு வந்து உளுந்து வடை ரொம்ப பிடிக்கும். பருப்பு வடை பிடிக்கும், பட் வந்து ரொம்ப ஃபேவரட் வந்து உளுந்து வடை தான். அதோட வச்சு சாப்பிடுவேன். பொங்கல், வடை, சாம்பார். வடை செம்மையாக இருக்கும். இந்த டபுள் ரோஸ்ட் மாதிரி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறாங்க. அதனால 6 நாளுமே அந்த கிறிஸ்பினஸ் போல நல்லா இருக்கும் வடை. நிறைய வெங்காயம் அதெல்லாம் போடலை, அதனால நல்லா இருக்கு டேஸ்ட்டு. எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது தான் பிடிக்கும். நிறைய வெங்காயம்லாம் போட்டால் அந்த வடையோட டேஸ்ட்டே இது மாறிடும். வெறும் ஆனியன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது முழுக்க உளுந்து மட்டும்தான் தெரியுது. அதனால் எனக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ராத்திரி வேற என்ன சொல்கிறது, சாப்பிடல சரியா, அதனால செம்ம பசியில் இருக்கு. இந்த ஒரு இட்லி வந்து கரெக்டாக ப்ரைஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 7 ரூபாய் 50 காசுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே நான் ஊற்றிருக்கேன். சாம்பாரை ட்ரை பண்ணியாச்சு. சட்னியை மட்டும் சாப்பிடலாம். சட்னி வந்து கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் தான் கொடுக்குறாங்க. ரொம்ப தண்ணிலாம் ஓடலை. கார சட்னி வந்து இந்த ரா வெங்காயத்தோட ஃப்ளேவர் தெரியுது. அந்த வெங்காயத்திலேயே ஒரு காரம் வந்து இல்லையா, வரமிளகா போட்டு அரைச்சிருக்காங்க. ஆனாலுமே அந்த வெங்காயத்தோட காரம், வரமிளகாவோட காரம், அப்படியே காரம் அப்படியே சுருன்னு ஏறுது. தேங்காய் சட்னி ஆஸ் யூஷுவல் தான். தேங்காய் மட்டும் நிறைய போட்டு பச்சை மிளகா வச்சு அரைச்சிருக்காங்க. எனக்கு வந்து கார சட்னி டேஸ்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கொடுக்குற ப்ரைஸ்லேயே தான் ஹோட்டலில் கொடுக்குறாங்க. அதுதான் வந்து இவங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா ஆகலையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து குவாலிட்டின்றது நல்லாயிருக்கும். ஆனாலுமே வந்து அந்த ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நமக்கு ரெண்ட்டு தேவையில்லை,
ஆனா வந்து ஒரு ஹோட்டல்ல வச்சு குடுக்கும்போது எல்லாமே ஒரு ஒரு பொடி எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ₹2 ₹3 எக்ஸ்ட்ரா தான் விப்பாங்க. ஆனா வந்து அதே பிரைஸ்க்கு குடுக்குறது தான் வந்து செம்ம ஒர்த்துன்னு சொல்லலாம். இட்லிக்கு வந்து வடகறி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். வடகறி வேற குடுத்துருக்காங்க. பூரிக்கு வந்து கிழங்கோட சாப்பிடுவோம். இட்லி வடகறி தான் வந்து காம்பினேஷன் வைஸ் நல்லா இருக்கும். வடகறி டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த பச்சை மிளகா இதெல்லாம் போட்டிருக்காங்க. வெங்காயம் நீட் நீட்டாக அரைஞ்சி இருக்கிறதுனால ஓவர் வந்து மசாலாலாம் தெரியல. இந்த இஞ்சி பூண்டு சோம்பு இதை மட்டும்தான் அரைச்சி போட்டிருக்காங்க. கொஞ்சம் காரத்தோட நல்லா இருக்கும் வடகறியோட டேஸ்ட்டு. காலையில் சாப்பிடும்போது ஓவர் மசாலாலாம் இருந்தால் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது. ஒரு மைல்டாக இருந்தால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மைல்டாக தான் இருக்கும். ரொம்ப ஓவராக இதுவாக இல்லை, மசாலாலாம் இல்லை. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். வடகறி வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது வந்து பூரி கிழங்கு தான். பூரி வந்து எனக்கு தெரிஞ்சு 4-5 வாட்டி பொரிச்சு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் பார்சல் வாங்கிட்டு போறாங்க. இந்த இடத்துல வந்து பேச்சுலர்ஸ் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வந்து சாப்பிட்டுட்டும் போறாங்க, பார்சலும் வாங்கிட்டு போறாங்க. சாஃப்டா இருக்கு. சுடும்போது அப்படியே பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பிக்கல. பாருங்க அப்படியே வருது. அந்த கிழங்கோட டிப் பண்ணி சாப்பிடுவோம். கிழங்குல வந்து இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு. இப்படி செம்மையா இருக்கு. ஒன்னே ஒன்று வாங்கிட்டானே அப்படின்னு ஃபீல் பண்றேன். டேஸ்ட் வைஸ் செம்மையா இருக்கும். அதாவது இந்த பொறப்பொறனும் இருக்கு, சாஃப்ட்னஸும் இருக்கு. இன்னும் சாஃப்ட்னஸ் இருந்தால் அந்த பொறப்பொறுப்பு இருக்காது. ரெண்டுமே வந்து பூரியில இருக்கு. கண்டிப்பா வந்து இதுலயே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. எனக்கெல்லாம் பூரி வந்து புஷ்ஷுனே வராது. நான் நிறைய தடவை செஞ்சுருக்கேன். ஆனாலுமே அந்த சாஃப்ட்னஸ் வருமே தவிர அந்த கிறிஸ்பினஸும் வராது. பூரி உப்பலாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் வரவே வராது. ஸோ வந்து இதுலேயே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரியுது. நல்லா ரெகுலராக பண்ணி 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 அவங்களுக்கு வந்து அந்த சாஃப்டாக மாவும் பிசைஞ்சிருக்காங்க. அந்த உப்பலாக பூரி வந்திருக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டா ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. பூரி டேஸ்ட் சூப்பரா இருக்கு. என்னோட லாங்குவேஜ்ல நான் சொல்றேன். நிறைய பேர் வந்து என்னை கிண்டல் பண்ற மாதிரி கமெண்ட் பண்றது, நான் கொஞ்சம் ஸ்டைலிஷா பிஹேவ் பண்றதை நிப்பாட்டுங்க, கொஞ்சம் மெச்சூரிட்டியோட நடந்துக்கோங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நான் ஸ்கிரிப்ட் எழுதி அந்த மாதிரி பண்ணாலும் ஒரு ஆர்டிஃபிஷியலா இருக்கும். என்னோட கேரக்டர் நான் வந்து ரியலா காமிக்கும் போது அதை ஏத்துக்கோங்கப்பா, கலாய்க்காதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த பக்கம் காலை வச்சாலும் கண்ணி வெடி வைக்கிறாங்க. என்னடா நான் பண்றது, எப்படிதான் நான் பேசுறது அப்படிதான் இருக்கு எனக்கு கமெண்ட்டை படிக்கும் போது. நான் ரியாக்ட் பண்ணல ஆக்சுவலி. கமெண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். பட் வந்து நெகட்டிவா சொல்லும் போது கொஞ்சம் லைட்டா மனசு கஷ்டமா தான் இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு ஹோட்டல்ல போய் ஃபேமிலியோட சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாதீங்க. வேற ஏதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து ரிவ்யூ பண்றேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.